வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம அதர்வைஸ் அப்படின்ற வார்த்தையை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த அதர்வைஸை நம்ம 3 டிஃப்ரெண்ட் வேஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன அர்த்தத்துல யூஸ் பண்ணலாம், இந்த அதர்வைஸை அந்த மாதிரி யூஸ் பண்றப்போ ஒரு சென்டென்ஸ்ல எந்த இடத்துல போடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது, நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், பட் அது வேற மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அவன் வேற மாதிரி சொன்னாலே, நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே, நான் வேற மாதிரி படிச்சேனே, அவளோட நடவடிக்கைலாம் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த வேற மாதிரி அப்படி சொல்றதுக்கு நம்ம அதர்வைஸை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அதர்வைஸை யூஸ் பண்றப்போ, இந்த அதர்வைஸ்ன்ற வார்த்தையை சென்டென்ஸோடைய கடைசியில யூஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல சின்ன சின்ன சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம், அப்புறம் நம்ம லாங் சென்டென்சஸும் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். அவ வேற மாதிரி சொன்னாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த வேற மாதிரி அப்படின்றது அதர்வைஸ், அது அப்படியே ரிசர்வ்ல இருக்கட்டும். அவள் சொன்னாள், அவள் சொன்னாள் அப்படின்றப்போ பாஸ்ட் டென்ஸ். அதுல நம்ம டெல், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் டோல்டு யூஸ் பண்றோம். ஸோ டோல்ட பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு ஆப்ஜெக்ட், யார்கிட்ட சொன்னோம் அப்படின்றது இருக்கணும். அதனால ஷி டோல்டு மீ அதர்வைஸ், அவ்வளவுதான். ஷி டோல்டு மீ அதர்வைஸ். அதே மாதிரி நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நான் கேள்விப்பட்டேன், ஐ ஹியர்டு, அவ்வளவுதான். அது கூட அதர்வைஸ் சேர்த்துக்கோங்க. ஐ ஹியர்ட் அதர்வைஸ், ஐ ஹியர்ட் அதர்வைஸ், அவ்வளவுதான். இப்ப நாம கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இந்த சென்டென்சஸ்லாம் எப்படி இருக்கும் ஜென்ரலா அதர்வைஸை வச்சு யூஸ் பண்றப்போ அப்படின்னா, நான் இப்படி நினைச்சேன், இப்படி எதிர்பார்த்தேன், ஆனா சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்துச்சு, ஒருத்தவங்களோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்துச்சு, ஆக்சுவலா நான் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அவங்க வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாம இந்த அதர்வைஸை வச்சு நம்ம சென்டென்சஸ் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவ பேசுறப்போ ரொம்ப ஏதோ ஜோக்கா சொல்ற மாதிரி இருந்துச்சு, அதனால அவ நகைச்சுவையா சொல்றா அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா அவ சொன்னது வேற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவ நகைச்சுவையா சொல்றான்னு நான் நினைச்சேன். ஐ தாட் ஷி வாஸ் ஜோக்கிங். அவ சொல்றப்போ அது ஜோக்குன்னு நான் நினைச்சேன். ஐ தாட் ஷி வாஸ் ஜோக்கிங், பட் ஷி மென்ட் அதர்வைஸ். அவ வேற மாதிரி மீன் பண்ணியிருக்கா. ஷி மென்ட் அதர்வைஸ். இதை தான் நம்ம சேர்க்க போறோம். இந்த இடத்துல ஆனான்னு வருது பாருங்க. இந்த இடத்துல கன்ஜங்ஷன் பட். ஐ தாட் ஷி வாஸ் ஜோக்கிங், பட் ஷி மென்ட் அதர்வைஸ். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எடுக்க போறோம். நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டா வேற மாதிரி விஷயம் இருந்தது, அதை சொல்றது தான் இந்த அதர்வைஸ். அவன் ரொம்ப படிப்புல கெட்டிக்காரன், ரொம்ப ஸ்டூடியஸ் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவனுடைய மார்க்கெல்லாம் வேற விதமா இருந்துச்சு. அவன் மார்க்கை பார்த்தா அப்படி தெரியல. அவனுடைய மார்க் அவன் அப்படி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. இதுதான் நம்ம சொல்ல போறோம். அவன் படிப்புல கெட்டிக்காரன் நினைச்சேன், ஆனா அவனுடைய மார்க் அது அப்படி இல்லை, அப்படி அவன் வேற மாதிரி அப்படின்றத காட்டிடுச்சு, இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் நினைத்தேன் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஐ தாட் ஹி வாஸ் ஸ்டூடியஸ், ஐ தாட் ஹி வாஸ் ஸ்டூடியஸ். ஆனா அவருடைய மார்க்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஹிஸ் மார்க்ஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். தட்ல அதர்வைஸ்ன்றது நான் நினைத்ததற்கு மாறாக, வேற மாதிரி அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். ஹிஸ் மார்க்ஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். ஐ தாட் ஹி வாஸ் ஸ்டூடியஸ், பட் ஹிஸ் மார்க்ஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ். அவர் கோவப்படுவார் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போனேன், எதிர்பார்த்தேன். ஆனா அவர் என்ன நல்ல விதமா நடத்தினார், இப்படி நம்ம சொல்லணும். ஸோ நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறாக அவர் என்னை வேறு விதமா நடத்தினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் கோவப்படுவார் நினைச்சேன், ஆனா அவர் என்ன வேறு விதமா நடத்தினார். ஸோ இங்கேயும் நாம எதிர்பார்த்தேன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ண போறோம். ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு பி ஆங்க்ரி. ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு பி ஆங்க்ரி. He treated me otherwise. அதுக்கு மாறாக அவர் என்னை ட்ரீட் பண்ணார். He treated me otherwise. I expected him to be angry, but he treated me otherwise. தீபாவளினாலே பட்டாசு வெடிக்கிறதா நான் நினைச்சேன். ஆனா என்னுடைய பாட்டி வேற விதமா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தீபாவளினா என்னன்றதை வேற விதமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ தீபாவளினாலே பட்டாசு தான் நான் நினைச்சேன். I thought Deepavali was all about crackers. Deepavali was all about crackers. Grandmother explained me otherwise. I thought Deepavali was about crackers, but my grandmother explained me otherwise. ஸோ இவ்வளோ நேரம் அதர்வைஸை கடைசியாக வச்சு யூஸ் பண்ணோம். நம்ம நினைச்சதுக்கு மாறா வேறு விதமா இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி மீன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதர்வைஸோட செகண்ட் யூசேஜ் பார்க்கலாம்.
இது பாத்தீங்களான்னா இப்ப யாராவது எப்படி இருக்கீங்க உடம்பு சரியில்லையா அப்படி கேட்டா இல்ல லேசா கோல்டு அவ்வளவுதான் மத்தபடி நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. சாப்பாடு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு மற்றபடி நல்லா தான் இருக்கு இப்படி நம்ம சொல்லுவோம். கொஸ்டின் பேப்பர் நான் ஒரு ஒரு 1 மார்க்ல மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் மத்தபடி நல்லா எழுதியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ இந்த மற்றபடி இதுக்கு நம்ம அதர்வைஸை யூஸ் பண்ணுவோம். ஆனா மத்தபடி அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றதுனால எப்பவுமே பட் அதர்வைஸ் அப்படின்னு யூஸ் பண்றது காமன். இப்போ சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டா ஆமா எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு ஆனா மத்தபடி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எனக்கு கொஞ்சம் சளி பிடித்திருக்கிறது சிக்னஸ் அப்படின்னாலே ஐ ஹாவ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ ஐ ஹாவ் அ மைல்ட் கோல்ட் அவ்வளவுதான். மற்றபடி நான் நல்லா இருக்கேன் மற்றபடி நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். நான் நல்லா இருக்கேன் ஐம் ஃபைன் சேர்த்து சொல்லலாமா. I have a mild cold, but otherwise I'm fine. I have a mild cold, but otherwise I'm fine. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. இப்போ ஒருத்தவங்களை பத்தி நம்ம சொல்லுவோம் அவ கொஞ்சம் வாயடிப்பா ஓவரா பேசுவாதான் ஆனா மற்றபடி அவ நல்லா ஒர்க் பண்ணுவா சின்சியரா ஒர்க் பண்ணுவா இந்த மாதிரி நம்ம சொல்ல போறோம். ஸோ வாயடிக்கிறதுன்றத வந்து நம்ம டாக்கட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ she is a bit talkative. She is a bit talkative. மற்றபடி அவ diligent worker. She is a diligent worker. She is a bit talkative, but otherwise she is a diligent worker. அதே மாதிரி வீடு வீடு கொஞ்சம் பழசுதான் ஆனா மத்தபடி அது நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷன்ல இருக்கு இதான் நம்ம சொல்லணும். இந்த சென்டென்சஸ் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் நீங்க அதர்வைஸ் வச்சு கனெக்ட் பண்றீங்க. பட் அட் த சேம் டைம் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி சென்டென்சஸ் நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல அடிக்கடி சொல்றது தினம் சொல்ற சென்டென்சஸ் தான் இல்லையா. ஸோ வீடுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அவ்வளோதான். ஸோ த ஹவுஸ் இஸ் அ பிட் ஓல்டு சொல்றப்பவே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் வாயடிப்பா வீடு கொஞ்சம் பழசு அது ஆக்சுவலாக பழசாவே இருந்தாலும் நம்ம இந்த கொஞ்சம் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஜென்ரலாகவே சேர்த்துக்கிறோம். அதுலேயும் இந்த மாதிரி அதர்வைஸ் வச்சு சொல்றப்போ நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கிறோம் இல்லையா. ஸோ த ஹவுஸ் இஸ் அ பிட் ஓல்ட் ஆனால் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இட் இஸ் இன் எக்ஸலன்ட் கண்டிஷன். இட் இஸ் இன் எக்ஸலன்ட் கண்டிஷன். த ஹவுஸ் இஸ் அ லிட்டில் ஓல்ட். The house is a bit old, எது வேணா வச்சுக்கோங்க. But otherwise, it is in excellent condition. But otherwise, it is in excellent condition. இப்போ இந்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க. எக்ஸாம் எழுதிட்டு வர பிள்ளைங்க கிட்ட எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டோம்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்துச்சு ஆனா மற்றபடி நான் நல்லா எழுதியிருக்கேன் இப்படி நம்ம சொல்லுவோம். எல்லாத்துலயும் இந்த கொஞ்சங்கிற வார்த்தையை சேர்த்துப்போம். ஸோ நம்ம கொஞ்சம் கோல்டு மைல்டு கோல்டு பிட் ட்ரிக்கி லிட்டில் ஓல்டு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்லைட் இந்த மாதிரி வார்த்தைகள் சேர்த்துக்கிறது ரொம்ப சகஜம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ தட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வேர் அ லிட்டில் ட்ரிக்கி பாஸ்ட் டென்ஸ் இல்லையா. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிக்கியா இருந்துச்சு. இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் வேர் அ லிட்டில் ட்ரிக்கி ஆனா நான் நல்லா எழுதியிருக்கேன். ஐ டிட் வெல். ஐ டிட் மை எக்ஸாம் வெல் எப்படி நம்ம சொல்லுவோம். So the 2 mark questions were a little tricky, but otherwise I did well. But otherwise I did my exam well. இப்போ நீங்க ஒரு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அந்த புக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா அப்படி கேட்டா இல்ல எனக்கு அந்த எண்டிங் கொஞ்சம் பிடிக்கல ஆனா மற்றபடி அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு தான் எப்படி நம்ம சொல்லுவோம். இது வந்து புக்ஸுக்கு மட்டும் இல்ல மூவிஸ்க்கும் நம்ம இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீங்க இந்த மாதிரி சென்டென்சஸ் இப்போ கூட நீங்க 100 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் இல்லையா. ஏன்னா தினம் இந்த மாதிரி நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்போம். சாப்பாட்டுல ஆரம்பிச்சு ட்ரெஸ் எதை பேசினாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சொல்லதான் செய்வோம் நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்றப்போ. எனக்கு முடிவு பிடிக்கவில்லை அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். பிடிக்கல. ஐ டிடன்ட் லைக் த எண்டிங். ஐ டிடன்ட் லைக் த எண்டிங். ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக் தான். இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் தான் எல்லாமே. இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக் சேர்த்து சொல்ல வேண்டியதுதான். ஐ டிடன்ட் லைக் த எண்டிங் பட் அதர்வைஸ் இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். ஐ டிடன்ட் லைக் த எண்டிங் பட் அதர்வைஸ் இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். இப்போ இந்த செகண்ட் யூசேஜ் நம்ம பார்த்தாச்சு. நம்ம அடுத்து பார்க்க போறது இல்லைன்னா இல்லையெனில் அப்படின்னு நம்ம அதர்வைஸை ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். இந்த யூசேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். ஸோ அதர்வைஸ் அப்படின்னா இல்லைன்னா இல்லையெனில் இதை செய்யி இல்லைன்னா இல்லையெனில் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இன்னொரு ஃப்ரேஸ் கூட இருக்கு. ஆர் எல்ஸ். ரொம்ப சிம்பிளான விஷயங்களுக்கு நம்ம ஆர் எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் ஃபார்மலா இல்ல கண்டிப்பா ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டிய இடங்கள் எல்லாம் நம்ம அதர்வைஸை யூஸ் பண்ணுவோம்.
ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமே. இப்போ ஒரு சாக்லேட் பார் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்புறம் சொல்லுவாங்க, பாரு இதை எடுத்துட்டு போயிடு, இல்லைன்னா நான் எல்லாத்தையும் இப்படியே சாப்பிட்டுருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் மாதிரி சிம்பிளான விஷயங்களுக்கு நம்ம ஆர் எல்ஸும் யூஸ் பண்ணலாம், அதர்வைஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த சாக்லேட்டை அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடு, எடுத்துட்டு போயிடு அப்படிங்கிறப்போ நம்ம அவே அப்படின்ற வார்த்தையை சேர்த்துக்குவோம். அப்போ டேக் தட் சாக்லேட் அவே, இங்க பாரு எடுத்துட்டு போயிடு, டேக் தட் சாக்லேட் அவே. இல்லைன்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு விடுவேன், ஐ வில் ஈட் இட் ஆல், ஐ வில் ஈட் இட் ஆல், எல்லாத்தையும் நான் அதை சாப்பிட்டுடுவேன். இதை நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இல்லைனா அப்படிங்கிறதுக்கு நம்ம அதர்வைஸை சேர்த்துக்க போறோம். இதுல அதர்வைஸ்ன்றது ஒரு கன்ஜங்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதனால நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்க மாதிரி கன்ஜங்ஷன் இல்லை அப்படின்னா ஒன்னு இன்னொரு கன்ஜங்ஷனோடு நம்ம சேர்த்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா செமிகலன் போட்டு அந்த ரெண்டு ரிலேட்டட் சென்டென்சஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேக் தட் சாக்லேட் அவே, பாருங்க நம்ம செமிகலன் போட்டிருக்கோம். அதர்வைஸ் I will eat it all, I'll eat it all. இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களுக்கு இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஆர் எல்ஸ் அது கூட நம்ம சொல்லலாம். ஸோ டேக் தட் சாக்லேட் அவே ஆர் எல்ஸ் I'll eat it all அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி சிம்பிளான இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இப்போ யாராவது வந்தாங்கன்னா காஃபி கொடுப்போம், பேசிட்டே இருக்கிறப்போ நம்ம சொல்லுவோம் காஃபி குடிச்சிருங்க இல்லைன்னா ஆறிடும், இந்த மாதிரி சொல்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான இடங்கள்ல நீங்க அதர்வைஸ் இல்லைன்னா ஆர் எல்ஸ் இன்னும் கூட நேச்சுரலா இருக்கும். ஸோ காஃபியை குடிச்சிடுங்க, ட்ரிங்க் யுவர் காஃபி, அவ்வளோதானே, ட்ரிங்க் யுவர் காஃபி. ஆறிடும் அப்படின்றதுக்கு இட் வில் கெட் கோல்ட், அவ்வளோதான், இட் வில் கெட் கோல்ட். இதுக்கு நாம ஆர் எல்ஸ் வச்சோ அதர்வைஸ் வச்சோ நம்ம சொல்லலாம். ட்ரிங்க் யுவர் காஃபி அதர்வைஸ் இட் வில் கெட் கோல்ட். பொதுவாக இந்த மாதிரி அதர்வைஸ் பக்கத்துல ஒரு கமாவும் போடணும். ட்ரிங்க் யுவர் காஃபி otherwise it will get cold. இல்லைனா நீங்க ஆர் எல்ஸ் இட் வில் கெட் கோல்ட் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆர் எல்ஸ் போடுறப்ப நீங்க செமிகலன் போட வேண்டாம், ஆர் அப்படின்றது கன்ஜங்ஷன் தான், அதனால ஆர் எல்ஸ் போடுறப்போ நம்ம வெறுமனே முன்னாடி ஒரு கமா பின்னாடி ஒரு கமா போடுவோம், அவ்வளவுதான். இப்போ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நீ அங்க போறப்போ என்ட்ரன்ஸ்ல இருக்கவங்க கிட்ட உன்னுடைய ஐடி கார்டை காட்டு, இல்லைன்னா உன்னை உள்ள விட மாட்டாங்க, இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ என்ட்ரன்ஸ்ல இருக்கவங்க கிட்ட உன்னுடைய அடையாள அட்டையை காட்டு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ காட்டுனா ஷோ, யார்கிட்ட காட்டணும், சும்மா அங்க இருக்கவங்க கிட்ட. ஷோ தெம் யுவர் ஐடி கார்டு அட் த என்ட்ரன்ஸ், ஷோ தெம் யுவர் ஐடி கார்டு அட் த என்ட்ரன்ஸ். நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம் எந்த ஆர்டர்ல வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும்னு. கொஞ்சம் லென்த்தியான சென்டென்சஸ் அப்படின்னா இந்த ஸ்டைல் ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஷோ தெம் யுவர் ஐடி கார்டு அட் த என்ட்ரன்ஸ். இல்லைனா அதுக்கு தான் நம்ம அதர்வைஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ தே won't let you in, உள்ள விடுறதுன்னா லெட் இல்லையா, விட மாட்டாங்க, ஃபியூச்சர்ல விட மாட்டாங்க, அதனால they won't let, யார ஒன்னு எங்க இன், ஸோ they won't let you in. Show them your ID card at the entrance, otherwise they won't let you in. ஸோ இந்த இடத்துல கூட செமிகோலன் போட்டுட்டு அதர்வைஸ் கமா எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்ம சொல்ல வேண்டிய இடங்கள். இந்த இடத்துல எல்லாம் அதர்வைஸ் தான் கரெக்டா இருக்கும். நீ தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லைன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சரி, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் நீ காட்ட முடியாது, முன்னேற முடியாது, இப்படி நம்ம சொல்ல போறோம். நீ எந்த விதத்துல இம்ப்ரூவ் ஆக மாட்ட, இப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க சொல்லிடலாம், நீங்க தினமும் பயிற்சி செய்ய வேண்டும், வேண்டும்னு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு நெசசிட்டி, ஹாவ் டு இல்லைன்னா நீட் டு யூஸ் பண்ணுங்க. யூ நீட் டு ப்ராக்டிஸ் டெய்லி, யூ நீட் டு ப்ராக்டிஸ் எவ்ரி டே, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் எவ்ரி டே, எப்படி வேணா சொல்லுங்க. இல்லையெனில் நீங்க முன்னேற முடியாது. யூ கேன்ட் இம்ப்ரூவ் இல்லைன்னா யூ ஓன்ட் இம்ப்ரூவ். ஃபியூச்சர்ல நீ இம்ப்ரூவ் ஆக மாட்ட அப்படின்னா யூ ஓன்ட் இம்ப்ரூவ். முடியாதுன்னா யூ கேன்ட் இம்ப்ரூவ், எப்படி சொல்லணுமோ சொல்லலாம். ஸோ யூ நீட் டு ப்ராக்டிஸ் டெய்லி, அதர்வைஸ் யூ கேன்ட் இம்ப்ரூவ், அதர்வைஸ் யூ ஓன்ட் இம்ப்ரூவ், இப்படி நம்ம எப்படியும் சொல்லலாம். இதுல கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணு, இல்லைன்னா ஏதாவது இடத்துல மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நீ ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் பண்ணிடுவேன், இப்படி நாம சொல்ல போறோம். ஸோ பண்ணாலும் பண்ணிடுவேன் அப்படிங்கிறப்போ நம்ம மே யூஸ் பண்ணுவோம். இன்னும் கூட நீங்க டவுட்ஃபுல்லா சொல்றப்ப மைட்டும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணு, ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ ஒரு ஜென்ரல் செட் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லையா, ரொம்ப காமன் ஃப்ரேஸ். ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி, otherwise you may make mistakes. நீ ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. You may make mistakes. Follow the instructions carefully, otherwise you may make mistakes. So இந்த மாதிரி நம்ம otherwise 3 different waysல யூஸ் பண்ணலாம்.
இது தவிர ஆர் அதர்வைஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வெதர் மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஒரு வியூவர் கூட கேட்டிருந்தாரு, இந்த வெதரை சென்டென்ஸோடைய பிகினிங்ல வச்சு நீங்க எக்ஸாம்பிள் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சென்டென்சஸ் ஆர் அதர்வைஸ் அண்ட் வெதரை கம்பேர் பண்ணி நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். ஸோ ஆர் அதர்வைஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம அப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கான சென்டென்சஸ் நம்ம சொன்ன மாதிரி ஃபுட் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்துச்சு, ஆனா மற்றபடி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இப்போ யாராவது ஒரு ஆப்ஷன் ஆன்சருக்கு சொல்றப்போ இல்ல இல்ல நான் வேற மாதிரி நினைக்கிறேன், இந்த ஆன்சர் கரெக்ட் இல்லை, இதுக்கு வேற மாதிரி வரணும்னு நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி சொல்லுங்க. நீ இப்ப கிளம்பிடு, இல்லைன்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன். அவன் நல்லா இருக்கேன்னு சொன்னான், ஆனா அவன் முகம் வேற மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி நீங்க 4 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல நாம அதர்வைஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.